Good morning students. So here next we move on to 12th problem here. If A and B are square matrices of the same order, square matrices na ungalku theriyum same order dhaan irukum, that is same order of a matrix 2 by 2 na 2 by 2, 3 by 3 na 3 by 3 nu irukum. Okay, such that avanga enna kuduthirukanga na AB is equal to BA nu kuduthirukanga. Then prove that by induction na நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏற்கனவே இந்த மாதிரி சம் செஞ்சுருக்கோம். n is equal to 1 ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் ஏன்னா n is a natural numberனு சொல்லியிருப்பாங்க, இங்கே சொல்லியிருக்காங்களா? எஸ் சொல்லியிருக்காங்க, n is a natural numberனு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பை இண்டக்ஷன்னா ஃபஸ்ட்டு n is equal to 1 எடுத்துக்குவோம், அப்புறம் n is equal to k எடுத்துக்குவோம், அப்புறம் n is equal to k plus 1 எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி லெஃப்ட் ரைட்டும் ஈக்குவலாக வருதா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து 2 கேசஸ் இருக்குது, 2 கேஸ் நம்ம பண்ண போகிறோம். சரியா, அதாவது ஃபஸ்ட் கேஸ் வந்து AB பவர் n is equal to B பவர் n ஏங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அடுத்தது ஃபர்தராக அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது ப்ரூவ் தட் AB the whole power n is equal to A பவர் n B பவர் n. ஆக்சுவலாக 2 சப்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 2 சப்டியூஷன்ஸுக்கும் நமக்கு வந்து அந்த 3 கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். n is equal to 1, n is equal to k, n is equal to k plus 1ன்னு நம்ம இண்டக்ஷன் பிரகாரம் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம் இங்கே. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு வந்து AB is equal to BAன்னு கொடுத்துருக்காங்க. they have given AB is equal to BA, they have given. ஓகே சரியா, ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணுவாங்க, AB பவர் n, AB பவர் n, இதை ஏன்னு வச்சுக்கலாம். AB பவர் n is equal to B பவர் n ஏன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இங்கே. ஸோ ஹியர் இங்கே என்னென்னா ஆக்சுவலாக இதை நம்ம வந்து இண்டக்ஷன் பிரகாரம் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேஸ் 1 சரியா, கேஸ் 1 என்ன எடுத்துக்குவோம், நம்ம n is equal to 1ன்னு எடுத்துக்குவோம். அப்போது AB பவர் n-க்கு பதிலாக 1 போடுறோம், அடுத்தது B பவர் n-க்கு பதிலாக 1 போடுறோம், நெக்ஸ்ட்டு A இருக்கும். அப்போ A இன்ட்டு B பவர் 1 அப்படின்னா என்னது, இப்போது B இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா சிமெட்ரிக்னா என்ன எழுதுவோம் நம்ம, அதாவது A is equal to A dash-ன்னு எழுதுவோம். if A is a symmetric matrixனா B is a symmetric matrixனா B is equal to B dash-ன்னு எழுதுவோம்ல. அதே மாதிரி இங்கே B dash-க்கு பதிலாக என்ன போட போகிறோம், B போட போகிறோம். here B dash-க்கு பதிலாக என்ன போட போகிறோம், Bன்னு போட போகிறோம், because symmetric matrix. இப்போ AB is equal to Bன்னு கிடச்சிருக்கா. ஸோ here n is equal to 1 is ட்ரூன்னு எழுதிட வேண்டியதான், n is equal to 1 is ட்ரூன்னு எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா, புட் n is equal to k, n is equal to kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ A இன்ட்டு B பவர் என்ன எடுத்துக்க போகிறோம், k is equal to B பவர் k இன்ட்டு A. சரியா, என்ன எழுத போகிறோம், நம்ம அசியூம் பண்ணுறோம், assume that n is equal to k is ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். சரியா, ரெண்டாவது கேஸில் எப்போவுமே என்ன பண்ணுவோம், assume that this n is equal to k is ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். இப்போ அடுத்தது கேஸ் 3. கேஸ் 3ல் என்ன எடுத்துக்க போகிறோன்னா, புட் n is equal to k plus 1ன்னு எடுத்துக்க போகிறோம். n is equal to k plus 1ன்னா என்னது, A into B பவர் k plus 1 is equal to B பவர் k plus 1 into A. சரியா, இதை ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூவ் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். சரியா, அப்போ என்ன பண்ணணும், LHS எடுத்துக்கணும். நம்ம LHS என்ன, A இன்ட்டு B பவர் k plus 1ன்னு இருக்குது LHS, A இன்ட்டு B பவர் k plus 1. ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம ஆக்சுவலாக, ஸோ ஹியர் A இன்ட்டு B பவர் தனியாக கொடுக்கலாமா, B பவர் k தனியாக இன்ட்டு B பவர் 1 தனியாக அப்படி கொடுக்கலாமா. இப்படி கொடுத்தா அடுத்தது என்ன கிடைக்கும், இங்கே A இன்ட்டு B பவர் k இருக்குது, A இன்ட்டு B பவர் கேக்கு பதிலாக B பவர் k இன்ட்டு ஏன்னு எழுதலாமா. B பவர் k இன்ட்டு A, இங்கே B பவர் k இருக்கா, B பவர் k, இந்த B டேஷை இங்கே ஒதுக்கிரு இன்ட்டு A. அப்போ which is equal to B பவர் k plus 1ன்னு எழுதலாமா, B பவர் k plus 1 into A. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, B பவர் k plus 1 into Aன்னு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. அப்போ என்ன அர்த்தம், therefore n is equal to
k plus 1 is true அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். That's all guys. Here the first A subdivision is over. AB இது Bங்கிற கேஸு AB the whole power n is equal to A power n into B power n ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கேஸ் 1ல் என்ன பண்ண போகிறோன்னா n is equal to 1 ன்னு போட போகிறோம். n is equal to 1 போட்டோன்னா AB the whole power 1 is equal to A power 1 into B power 1 ன்னு இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருந்தால் எப்படி எழுதலாம், நம்ம இப்படி இருந்தால் எப்படி எழுதலாம், AB the whole dash எப்படி எழுதலாம், நம்ம AB the whole dash B dash ஃபஸ்ட்டு Bக்கு கொடுக்கணுமா dash B dash into A dashன்னு எழுதலாமா, which is equal to இங்கே ஆல்ரெடி A dash B dashன்னு இருக்குது. சரியா, இப்போது B dashக்கு பதிலாக என்ன எழுதலாம், B எழுதலாம். A dashக்கு பதிலாக என்ன எழுதலாம், A எழுதலாம். பை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் A dashக்கு பதிலாக A எழுதலாம், B dashக்கு பதிலாக B எழுதலாம். இப்போ ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, AB is equal to BAன்னு இருக்கா, AB is equal to BAன்னு வருதா. ஓகே, அப்போது therefore என்ன எழுதலாம், n is equal to 1 is trueன்னு எழுதலாம். n is equal to 1 is ட்ரூன்னு நம்ம சொல்லியாச்சு. புரியுதாப்பா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு, எண்ணுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பவர் 1 இங்கேயும் 1 வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், ஏபி த ஹோல் டேஷ் அப்படின்னா ஹோல் டேஷ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்டாக உள்ளதுக்கு தான் டேஷ் கொடுக்கணும். அப்போ பி டேஷ் கொடுத்துட்டு அடுத்தது ஏ டேஷ் கொடுத்துருக்கோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், பை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிரகாரம் பி டேஷ்னா பின்னு எழுதலாம், ஏ டேஷ்னா ஏன்னு எழுதலாம். அதே போல் இங்கே ஏ டேஷ்னா ஏ எழுதலாம், பி டேஷ்னா பின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டு திருப்பி எழுதியிருக்கேன். AB is equal to BA திருப்பி எழுதலாம். அப்போ AB is equal to BA நமக்கு கிடைச்சாச்சு. அப்போ n is equal to 1 is ட்ரூன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் இஸ் ஓவர். அடுத்தது செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம n is equal to kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது AB whole power k is equal to A power k into B power k. சரியா, AB whole power k is equal to A power k into B power k. என்ன எழுதுக்க போகிறோம், assume that n is equal to k is ட்ரூன்னு நம்ம assume பண்ணிக்க போகிறோம். சரியா, அடுத்தது கேஸ் 3. கேஸ் 3ல் என்ன பண்ண போகிறோம், நம்ம கேஸ் 3ல் A into B power k plus 1 is equal to A power k plus 1 B power k plus 1. அப்படி தானப்பா, AB the whole power nக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறோம், k plus 1 A power k plus 1 B power k plus 1. ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். டு ப்ரூவ் LHS எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ LHS எப்படி வரும், AB the whole power k plus 1 AB the whole power k plus 1. இப்போ என்ன எடுத்துக்கலாம், நம்ம AB whole power k into தனித்தனியாக எடுத்துக்கலாமா, AB the whole power k into AB the whole power டேஷ்ன்னு எடுத்துக்கலாமா. AB the whole power k into AB the whole power டேஷ், அதாவது இந்த 1ன்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம. சரியாப்பா, பவர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம், இஸ் தேர் இஸ் எனி ஐடியா, AB the whole power k. இப்போ பாருங்கள், AB the whole power k இங்கே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் AB the whole power k இருக்குது. AB the whole power kனா எப்படி எழுதியிருக்காங்க, இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாமா நம்ம. ஸோ which is equal to AB the whole power kக்கு பதிலாக இதை எழுத போகிறோம். A power k into B power kன்னு எழுத போகிறோம். இது நான் AB the whole dashன்னு இருக்குது, AB the whole dashன்னு இருக்குது. இதை எப்படி எழுத போகிறோம் நம்ம, AB the whole dash A power k B power k. இதை எப்படி எழுதலாம் நம்ம, B dash no bracket nothing B dash into A dashன்னு எழுதலாமா, B dash into A dashன்னு எழுதலாம். அடுத்தது எப்படி எழுதலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்கு தான் டேஷ் கொடுக்கணும், அப்புறம் தான் ஏக்கு டேஷ் கொடுக்கணும். சரியா, இப்போ எப்படி எழுதலாம் நம்ம, ஃபஸ்ட்டு ஏவெல்லாம் ஒதுக்கிக்கலாம், அப்புறம் பி எல்லாம் ஒதுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஒதுக்கிக்கலாமா, A power k into இந்த A dash. சரியா, அடுத்தது B power k into இந்த B dash. சரியா, அப்போ which is equal to A power, இதை எப்படி எழுதலாம், பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம், A power k plus 1. ஸோ இங்கேயும் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணலாம், B power k plus 1. ஸோ which is equal to ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா நமக்கு.
So right hand side இங்கே என்ன a power k plus 1 into b power k plus 1 தானே. So right hand side வந்துருச்சு. Therefore n is equal to k plus 1 is true. n is equal to k plus 1 true வந்துருச்சு. Hence we proved. அவ்வளவுதான் guys. So here this problem 12th problem is over. அவ்வளவுதான். ரெண்டே